நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வித்தியாசமான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. அதோட பேர் பிரெட் ஃபிங்கர்ஸ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு பிரெட் துண்டுகள் எடுத்துக்கணும். நான் 7 பிரெட் துண்டுகள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா அதோட எல்லா ஓரங்களையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். 4 பக்கங்களும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கட் பண்ண துண்டுகளும் வேஸ்ட் ஆகாது, அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா பக்கங்களையும் வெட்டி எடுத்ததுக்கப்புறமா வெட்டின பிரெட்டில் 3 பகுதிகளாக பிரித்து வெட்டி எடுத்துக்கணும். இதே மாதிரி அதுக்கப்புறமா மிக்ஸி ஜார் எடுத்துக்கணும். மிக்ஸி ஜாரில் வெட்டி வச்ச ஓரங்களை உள்ளே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நமக்கு இந்த மாதிரி துகள்களாக கிடைக்கும். இப்போ நமக்கு பிரெட் க்ரம்ஸ் ரெடி. அதை ஒரு தட்டில் தட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும். அதில் 1/2 கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். அப்புறமா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்து விடணும். மாவு ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறமா வெட்டி வச்ச பிரெட் துண்டுகளை ஒன்றா எடுத்து இந்த மாவில் நல்லா முக்கி எடுத்து அரைச்சி வச்சுருக்கிற பிரெட் துகளோட பரட்டி எடுக்கணும். இந்த மாதிரி ஒன்றா பரட்டி எடுத்து வச்சுக்கணும். இதே மாதிரி நம்ம வெட்டி வச்சுருக்கிற எல்லா துண்டுகளையும் இந்த மாவில் நல்லா முக்கி இந்த பிரெட் க்ரம்ஸில் பரட்டி எடுத்து வச்சுக்கணும். எல்லா துண்டுகளையும் ரெடி பண்ணதுக்கப்புறமா ஃப்ரீசரில் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்தோன்னா நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது துகள்கள் பிரியாமல் இருக்கும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒவ்வொரு துண்டுகளாக உள்ளே போட்டு பொரிச்செடுக்க வேண்டியதான். அடுப்பை குறைவான தீயில் வச்சு பொரிச்செடுக்கணும். அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து முறுமுறுன்னு கிடைக்கும். இல்லைனா பிரெட் துண்டுகள் வேகமாக கருகிடும். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்துட வேண்டியதான். சூப்பரான சுவையான முறுமுறுன்னு பிரெட் ஃபிங்கர்ஸ் ரெடி. தக்காளி சாஸோட தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ ருசிங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.